டடன் 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 டடன். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்னோடய வீட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிளான்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு பிளான்ட். இந்த பிளான்ட் உங்களுக்கு வேணும்னா என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதை கொரியர் பண்ணி விடுறேன். ஓகே, லெட்ஸ் கோ இன்சைட். இவர் பேர் தான் பன்னி. இவர் என்னோடய ஃப்ரெண்ட். ஹீ இஸ் மை பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்படிப்பட்ட இவர் இந்த பாருங்க உட்காந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிறார். சார் ஏம்மா, எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் மேரி, எப்படி இருக்க? நீ ரொம்ப நல்லா இருக்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் பன்னி, ஐ ஆம் ஸோ ஃபைன். தென் நம்ம வீட்டை நான் ஹோம் டூர் பண்ண வந்திருக்கேன். ஓகே, நான் உள்ளே போய் சுற்றி பார்க்குறப்போ லேப்டாப்பை தூக்கி வேஸ்ட்டனே பாபா எந்த நேரமும் வேலை பார்க்குற மாதிரி நடிச்சுனே இருக்காரு. எல்லோரும் உனக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க. அதனால தான் என்ன வேலை பண்ணி வச்சுக்க. போ மேரி. இது எங்களோட பியூட்டி ரூம். இங்கே நாங்கள் நிறைய மேக்கப் திங்ஸ் வச்சுருப்போம். பாருங்கள், இந்த பாருங்கள், லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரா, சீப்பு, ஃபவுண்டேஷன், ரோஸ் பவுடர், ஐ ஷேடோஸ், நெயில் பாலிஷ். இந்த பாருங்கள், மிரர் கூட இருக்குது. தெரியுதா மிரர்? அதுக்கடுத்தா நம்ம எங்களோட விளையாட்டு பொருள்லாம் இங்கே தான் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இது எங்களோட ஃபேவரட். அப்புறம் இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று தெரியலன்னு நினைக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே தான் நாங்கள் தூங்குவோம். இந்த ஸ்கொயருக்குள்ளார எல்லோரும் படுத்துப்போம். 8 பேரோ 7 பேர் இருப்போம் மொத்தமா. அந்த 7 பேர் இந்த ஸ்கொயரோட படுத்துப்போம். ரொம்ப ஜாலியாக இப்படி தான் படுத்துப்போம். அச்சோ, 1 பில்லோ இஸ் மிஸ்ஸிங். நோத்தி போட்டுடலாம். அப்புறம் பின்னி என்னை திட்டும். அதே போல் வரவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காகவே நாங்கள் இங்கே ஒரு குட்டி பானை வச்சுருக்கோம். எங்களுக்கு தேவைப்பட்டாலும் குடிச்சுப்போம். இதுதான் எங்கள் சோஃபா செட்ஸ். நாங்கள் இங்கே தான் ஜாலியாக சோஃபாவில் இருப்போம். பார்த்தீங்களா எங்கள் சோஃபாஸு? இந்த சோஃபாவில் இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். இது பார்த்திங்கன்னா ஸ்லைடு. எனக்கு இந்த ஸ்லைடு சோஃபா தான் ரொம்ப பிடிக்கும். இருங்க, இதில் தான் நான் ஊற்றி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் சோஃபாஸ், இது 2 சேர் மாதிரி தான் இருக்கும். இதுவுமே லைட்டாக நோந்துச்சு. இதில் அதே மாதிரி இது எங்களோட எனக்கு ரொம்ப பிடிச்ச சிலை, சீட்டாக் சிலை. இந்த சீட்டா சிலை ஐயோ மாப் போட்டு வச்சுக்காங்க. கீழே விழுந்துடக்கூடாதுப்பா, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். கீழே தொப்புடு விழுந்துட்டேன். என்ன பண்ணுறது, இருங்க. பட் இட் இஸ் ஓகே, நான் எழுந்திரிச்சிட்டேன். ஓகேவா? இதான் பாருங்கள். அதுக்கடுத்த இது தான் எங்களோட பாத்ரூம்னு ஒன்று. அச்சிட்டா போ. இதை பார்த்திங்களா, இந்த பாத்ரூமில் எங்களோட ஃப்ரெண்டு பின்னி குளிச்சுன்னு இருக்குது. ஏம்மா, இது வேறு கண்ட நேரத்தில் கீழே விடும். இதை நான் அப்புறமா நிறுத்தி வச்சுக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகலாமா? 1 2 3 1 2 3 4 5 2 add shoe. அச்சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒன்று காமிக்க மாட்டேன். அந்த வீட்டுக்கு போயிடலாங்களே. இது எங்கள் மெத்தைக்கு போகணும். அந்த மெத்தைக்கு போகணும். அதற்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 ஜீம்போம். இதுதான் எங்கள் மெத்தைக்கு போகிற படிக்கட்டு. நம்ம இந்த படிக்கட்டு வரியா மெல்லமாக ஏறி மெத்தைக்கு போயிடலாம். வாங்க. கொஞ்ச நேரம் தான் ஆக போகுது. இருங்க கொஞ்ச நேரம் தான். அப்படி தான் பொறுமையாக ஏறணும், இல்லைன்னா விழுந்துருவீங்க கீழே. இதை பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் மெத்தை. உங்களுக்கு இந்த மெத்தை பிடிச்சிக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே துணிலாம் காயுது. இல்லை எதை ஏற்றமா என் ட்ரெஸ்ஸா? ஐயோ இருங்க, இதில் எதை ஏற்றமா என்னோடய ட்ரெஸ்ஸு? இதோ இந்த பேண்ட்டு ஷர்ட்டும் அப்புறம் இந்த ஸ்கர்ட்டும் தான் மிச்சம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். சரி வாங்க. மெத்தையில் ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி மெத்தை வியூ ஆனால் நல்லாயிருக்கும். அதை பாருங்கள், இந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்களோட தோட்டம் தெரியுதா? இது எங்களோட ஸ்விம்மிங் பூல். என் ஃப்ரெண்டு தான் குளிக்கிறது. அவன் மட்டும்தான் இப்போ ஸ்விம்மிங் பூல் இருப்பான்.
ஓகே மெத்தையில் நிற்கல எங்கேயாச்சும் மெல்லமாக நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து எங்களோட நெக்ஸ்ட் வீடு. ஏனப்பா இப்படி கிடக்கிற, நான் அவனை தூக்கி விட்டா அப்பா, நான் அவனை தூக்கி விடுறேன். டோன்ட் ஃபீல்ப்பா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொப்பா யாருக்கும் அழுகிறாள். என்னாச்சு ரொப்பா, ஏன் அழுகுற? அம்மா என்னையே தள்ளி விட்டு அழுகுற, என்னாச்சு ரொப்பா? எதுக்காக பழுதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வேறு ஒன்றும் இல்லை, பாட்டி என்ன சமைக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏறப்பா அவன் மூஞ்ச கொஞ்சம் திருப்பி நம்மளோட ஆடியன்ஸுக்கு காமி. ஐயோ தள்ளி விட்டதே, சாரி ரப்பா, அவனை தெரியாமல் தள்ளி விட்டுட்டேன். இருப்பா, நானே உன்னை எழுப்பவே. ஒய் நீ என்ன பண்ணுற? சரி சாரிப்பா, நான் தினமும் உன்னை தள்ளி விட்டுட்டு பின்னாடி இந்த கேக்கையும் தட்டி விட்டுட்டேன், எடுத்து வச்சுட்டேன், உன்னையும் எழுப்பி விட்டுட்டேன். சரி, நம்ம கிச்சனை சுற்றி காமிக்கலாம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஏய், நீ முதல்ல வெளில பொடி, பொடி வெளியில் பொடி. அங்கே போய் மீறி ஏதோ கேட்குறா பாரு, அவளுக்கு முட்டை எடுத்துருந்தா, எனக்கு முட்டை ஆம்லேட் வேணும், பொடி. இந்த பொண்ணு எப்பவுமே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ், எப்போதாலும் லைட்டாக தொட்டாலே தொப்புன்னு வந்துடும், அந்த மாதிரி கழிவுகள். இது எங்கள் அடுப்பு இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஓட்டையில் நம்மளுக்கு சாப்பாட்டில் எந்த வாசனை வரணுமோ அந்த வாசனை திரவியமாக இதில் ஊற்றிட்டிங்கன்னா சாப்பாடில் அந்த வாசனை அடிக்கும். நீங்கள் சென்ட்டை கூட ஊற்றலாம், ஆனால் ஆபத்து கிடையாது. அப்படிப்பட்ட அடுப்பு இது. இதான் பட்டன், இந்த பட்டன் ஆன் பண்ணிடணும். இதில் வந்து நீங்கள் வந்து கறி அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராவாக அனல் வேணும்னா போட்டுக்கலாம். அதுமாரி அடுப்பு இது. எங்கள் கூட எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி விட்டுனே வந்துட்டு, அதனால் எங்கள் பின்னி ஏதாவது பாட்டின்னு சொல்லும் அடிக்கடி, அப்படி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வெஜிடபிள்க்கு பண்ணலாம். இதை பார்த்திங்களா ஏறிட்டேன். இது வந்து மேங்கோ, உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மேங்கோ தெரியுதா, மேங்கோஸ். இது வந்து அதாவது பூசணிக்காய். அப்படியே திரும்பி பார்த்தோன்னா ட்ராகன். இதில் வந்து ஸ்ட்ராபெரியும் பிரிஞ்சாலும் இருக்குது, தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி ஒரு தாவிடுறேன். இதில் வந்து தக்காளி இருக்குது. இருங்க நான் உள்ளார போய் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன். உள்ளார தெரியுதா தக்காளி? அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எலுமிச்சை பழம். தெரியுதான்னு தெரில, தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த சொரக்காய், ஃபுல்லாக சொரக்காய் அதே தான். இது வந்து கேரட்டும் ப்ராக்கோலியும். இங்கே வந்து பொட்டேட்டோவும் பிரிஞ்சாலும் தான் இருக்கும். பட் ஆனால் இருங்க, பிரிஞ்சாலா அதில் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இருக்கிறது ஆனியன்ஸுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உள்ளார இருக்கிறது ஆனியன் தான். அதோ லைட்டாக பர்பிள் கலரில் தெரியுது பாருங்கள், தெரியுதா? இருங்க, இப்போ தெரியும் உங்களுக்கு, தெரியுதா? இது வந்து கீரைக்கு அடியில் என்னடான்னு பார்க்காதீங்க. இருங்க, நான் கீரை ஒன்றுனா எடுத்துடுறேன். இதெல்லாமே வெஜிடபிள்ஸ் தான். இந்த பாருங்கள், கீரைக்கு அடியில் வந்து தேங்காய்க்கு பக்கத்தில் வந்து என்னென்னா, தேங்காய்க்கு வந்து பக்கத்தில் வந்து முருங்கைக்காய். கீரைக்கு பின்னாடி கேரட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது ஆரஞ்சும் பீன்ஸும். பார்த்தீங்களா என்ன ஒரு காம்பினேஷன், ஆரஞ்சையும் பீன்ஸையும் ஒன்றா கொட்டி வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து பச்சை மிளகாவையும் சிவப்பு மிளகா, பீன்ஸு, அது வந்து வெண்டைக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பீன்ஸு, மிளகா, அப்புறம் பீட்ரூட்டு. இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் பனானா. இது வந்து முட்டைக்கோஸும் காலிஃப்ளவரும். பார்த்துக்கிட்டிங்களா, கோஸும் காலிஃப்ளவரும் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு இயர்ஸ் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஏய் சார், நீ தான் போகலையா இங்கேருந்து? சரி, நீ வந்தாலே பிரச்சனையாக வரும்.
இங்கே பார்த்தீங்களா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து எங்களோட மீன் வைக்கிற ட்ரே. இந்த ட்ரேயில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டினா இந்த ட்ரே எப்பயுமே குளிராக தான் ஆகும். அதுதான்ப்பா. இது உள்ளார வந்து ஒரு டேப் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி விட்டுட்டோன்னா கூலிங்காகவே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பேட்ரிலாம் போடணும், அப்போ தான் அது கூலிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு முட்டை பார்த்திங்களா எவ்வளோ தரும். இந்த ரொப்பான்சல் தான் சமைக்க எப்பயுமே. இது வந்து எங்களோட கிஃப்ட்டு ரேக்கு. அடியில் இருக்கிற பாருங்கள் ஃபுல்லாக கிஃப்ட்டு தான் இருக்கும். இதெல்லாம் எங்களுக்காக தந்த பரிசுகள். நாங்கள் அதாவது எங்களோட குரூப் சேர்ந்து வாங்கினது. குரூப்பாக வாங்கினதும் இல்லை, குரூப்பாக வாங்கினதும் இருக்கும், குரூப் இல்லாமல் வாங்கினதும் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுங்க. ஏறுனா இது ஃபுல்லாக இந்த பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் லேஸ் பேக்கெட்டு அதான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரேக் லைட்டாக கவுறது மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ சரி ஆயிடுச்சு பார்த்திங்களா. இது வந்து பார்க்குறீங்களா, பாருங்கள். இது வந்து என்னோடய எண்ணெய், அதாவது சமையலுக்கு பொருட்கள், இந்த எண்ணெய், சீஸு, மிளகாத்தூள், அந்த மாதிரி. மிளகாத்தூள் இல்லை, சாக்லேட், பட்டர் அதெல்லாம் இருக்கும். இதில் வந்து பொடி, இந்த மிளகா பொடி அந்தமாதிரி பேக்கெட். இது ஃபுல்லாக ஐயோ சாரிடி. இது ஃபுல்லாக வந்து என்னென்னா சோப்பு, துணி பவுட்ரு, கம்ஃபர்ட்டு அதெல்லாம். அப்படியே கீழே இறங்கிடுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து என்னோடய ஹேண்ட்பேக் மாற்றி வைக்க வேண்டிய இடம். அதே மாதிரி உள்ளார லைட்டாக சந்துக்குள்ளார பூந்து போக முடியல, அடியில் பூந்து போயிட்டோம்ல. ஹேண்ட்பேக்கை தள்ளி விட்டேன். இருங்க நான் எடுத்து வச்சிடறேன். இது வந்து ஷாம்பூ, கம்ஃபர்ட் அதெல்லாம் இருக்குது. சரி நம்ம அப்படியே போயிடலாம். ஏய் ரூனா, ஹேண்ட்பேக் எடுத்து வச்சுரு, நீயும் அப்படியே ஏஞ்சிக்க. அப்பா நீயும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம் டூர் முடிஞ்சதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எங்களோட தோட்டத்தையும் ஸ்விம்மிங் பூலையும் நீங்கள் பார்க்கவே இல்லை. கடைசி வர அப்படியே ஒரு எகிரி குடிச்சு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், வந்துடும். அதுதான் எங்களோட தோட்டம். இந்த பாருங்கள், இது எங்கள் தோட்டம். உள்ளே போனீங்கன்னா பாருங்கள், நிறைய செடியாக இருக்கும், செடி கொடியாக இருக்கும். இவருமே எங்களோட ஃப்ரெண்டு தான். ஓகே, இப்போது இது எங்களோட ஸ்விம்மிங் பூல், ரொம்ப நல்ல ஸ்விம்மிங் பூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் என் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஈரமாயிடுச்சு. இது எங்களோட ஃப்ளைட். Bye, see you next time, tata.